இந்த விக்கல் சீக்கிரம் தொடர்ந்து விக்கிக்கிட்டே இருக்காரு, என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட்கான இரண்டாவது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ்க்கும் கமருதனுக்கும் ஃபைட் வருது. காரணம் பாத்தீங்கன்னா பார்வதி கண்ணில் தானே அடிபடுது, எனக்கு வாயில் அடிபடல, நான் அடங்க மாட்டேனா, நான் என்ன அப்படியே அடக்கிடலன்னு நினைச்சீங்களா, நான் பார்வதிடா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சபரி கேப்டன்சி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கலவரம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மற்றவனுங்க எல்லாம் போய் அவனுங்களே போய் தற்கொலை பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு பார்வதி டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்றது நேத்தே தெரியும். ஸோ அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கிளியரா தெரியுது. இன்னும் டாஸ்க் ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்வதியோட ஆட்டத்தை எல்லாம் பார்க்க போறாங்க. அடங்க மாட்டான்டா, அடக்காதுடா அந்த பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ், ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பார்வதி சொல்றது குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்றீங்க, குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்றீங்கன்றாங்களே. சோ அது உண்மையானு கேட்டீங்கன்னா அது உண்மைதான். அப்பட்டமா குரூப்பா சேர்ந்துட்டு தான் ஒரு விஷயம் பண்றானுங்க. இந்த இடத்துல வளர்ப்புன்னு ஒரு மேட்டர் வருதுல. சோ அதுதான் இங்க மெயினான டாபிக். இதை டீடைலா பார்க்கலாம் என்ன விஷயம்னு. அதுக்கு முன்னாடி இந்த விக்கல் சீக்கிரம் இருக்கார்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாண்ட்ரா டாஸ்க்ல இருந்து அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்றத நேத்து பார்த்தோம். சோ நேத்து வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வந்ததுலேருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலும் குரல் கொடுக்குறாராம், எல்லாருக்கும் அகேன்ஸ்டா பேசுறாராம். அப்படிலாம் இல்லை, அவருக்கு அகேன்ஸ்டா பேசுறது யாருன்னா பார்வதிக்கு அகேன்ஸ்டா மட்டும் தான் பைபிள் பேசிக்கிட்டு இருக்கு. அதே சைடில் கனி ஒரு ஃபேவரட்டிசம் பண்றாங்களே, அதுக்கு அகேன்ஸ்டா ஏன் பேசல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் அடிச்சா அது வந்து தப்பாயிடும், பார்வதி அடிச்சா தப்பு இல்லை, ஏன்னா பார்வதியும் ஒரு தப்பு. ஸோ அந்த தப்பை போட்டு நம்ம எத்தனை வாட்டி தொப்புன்னு அடிச்சாலும் அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி விக்கல் நினைக்கிறாரு. ஆக்சுவலா விக்கல் அது ரொம்ப பெரிய தப்புங்க. ஏன்னா நீங்க வந்து நடுநிலையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்தீங்களே, இப்பயும் நடுநிலையா இருக்குன்னு உருட்டிட்டு இருக்கீங்களே. சோ அப்ப ஃபேவரட்டிசம் இந்த வீடுக்குள்ள நடந்துட்டு இருக்குல்ல, சபரிக்கு சப்போர்ட்டா நீங்களே அந்த ஃபேவரட்டிசம்ல ஒரு ஆள் தானே. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபேவரட்டிசம்க்கு அகைன்ஸ்டா குரல் கொடுத்தீங்கன்னா நடுநிலையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி மக்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா உங்க பர்டிகுலர் டார்கெட் ஒருத்தவங்கள நோக்கி மட்டுமே இருக்கு அப்படின்னா அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா ஆவாஸ் காமிக்கிறீங்கன்னு அர்த்தம். விக்கல்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கேன்றதை காமிக்கணும். சோ நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு வயலண்டான பிளேயரா மாறணும்னு நினைக்கிறாப்ல. ஆனா அதை பார்க்க சொல்ல கிரிஞ்சா தாங்க இருக்கு. இதுக்குதான் வியானா கூட சேராதீங்கன்றது அந்த நோய் அப்படியே தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். யோ என்னையா பண்ற நீனு, அதாவது பார்வதி மாதிரியே பண்றேன், பார்வதி மாதிரியே ஒரு ஆக்டிங்க போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்றாவியான ஒரு ஃபைட் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஒரு சண்டையில ஓகே உனக்கு கோவம் வருதா, கோவத்தை வெளிப்படுத்து, அதை ஏன் ஒரு மாதிரி மாடுலேஷன்லாம் மாத்தி கண்ண உருட்டி அதான் என்ன பண்ற நீனு, என்ன சொல்ல வர அப்படின்றத எனக்கு சத்தியமா புரியல. இந்த இடத்துல கமுருதீன் பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ப்பை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வர்றாருல, அதாவது வளர்ந்த விதம் அப்படின்ற மாதிரி கமுருதீன் ஏதோ சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வளர்ப்பை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாரு. அது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் கமுருதீன் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல நேற்றுலேருந்து, அந்த ஸ்டாண்ட் பார்க்கும்போது ஓகேங்க. அதாவது கமுருதீன் ஓரளவுக்கு இந்த இடத்துல அதாவது பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசுறாருன்னு சொல்ல வரல, ஆனால் ஓரளவுக்கு ஜெனியூனா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி பார்வதிக்கு அகெயின்ஸ்டா நீங்கள்லாம் பண்ணது தப்புடா, நீங்கள் வந்து அதை மெயினாக சபரி பண்ணது தப்பு, அவன் வந்து அடிக்கிறான், எவனுமே கேள்வி கேட்கல, இது பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி கமுருதீன் நேற்றுலேருந்தே பேசிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள்ல உருப்படியா கமருதீன் வந்து கமருதீன் இவ்வளவு நாள் எத்தனையோ தடவை பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியா சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா இவங்களும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு காலையில லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். சோ அவங்க பிரஜன் வந்து ஓப்பனாவே சொல்றாப்ல, ஒரு பொண்ணை போட்டு இப்படி டைரக்டா இத்தனை வாட்டி அடிக்கிறான் அந்த பையன், அது வந்து ஏன் யாருக்குமே தப்பா தெரியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறாருல. சோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க சபரி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி. எதை தாண்டா நேத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேத்து என்ன உருட்டுறானுங்கன்றீங்க, ஐயோ சபரி எதுவுமே பண்ணல, ஒரு டாஸ்க்னா அப்படிதான்டா இருக்கும், பார்வதி எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சி தான், பார்வதி கேமை ஒழுங்கா விளையாடுறதான், எல்லா கேமையும் சொதப்பற கேரக்டர் தான், அது 100% ஒத்துக்கிறோம். நம்ம பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த அளவுக்கு போட்டு அடியன்னு அடிச்சிருக்கோம், அது பிரச்சனை இல்லை, அது தப்பே இல்லை. ஆனா இந்த இடத்துல சபரி ஏன் அடிச்சான்றத கேள்வி. சபரி ஏன் அடிச்சானா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கும். எனக்கு புரியல, அதுக்கும் என்னடா சம்மந்தமே இல்லை. சபரி அடிச்சதுக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னா டாஸ்க்ல அப்படிதான், டாஸ்க்ல சகஜம். நாளைக்கு சபரி மூக்க உடச்சிட்டு டாஸ்க்ல அப்படிதான் அடிப்படை தான் செய்யும் அப்படின்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? முடியாதுல. கனி மூக்கை இதே உடச்சிருந்தா, கனி கண்ணை வந்து குழப்பிருந்தா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பிக் பாஸ் வீடியோ ஸ்தம்பிச்சிருக்கும். அந்த விக்கல்ஸ் இது ஒரு நாள் விக்கிட்டு இருக்குல்ல, அந்த விக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ பார்வதி உன்னை சும்மா விட மாட்டேன், அது எப்படி நீ பண்ணுவேன், நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், சோர்ஸ் ஆட மாட்டேன், இதுக்கு ஒரு நியாயம் வேணும், பிக் பாஸ் நீ வீட்டை விட்டு இது மேல இருந்து ஒழுங்கா கீழே இறங்கி வா, கீழே வந்து ஒழுங்கா எங்களுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிருப்பியா இல்லையா? கண்டிப்பா இந்த பைபிளை பண்ணிருக்கோம். நன்றி விசுவாசம் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கிற நீனு இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபேவரட்டிசமா பேசும்போது அகேன்ஸ்டா பேசும்போது உனக்கு வலிக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதி இவங்கெல்லாம் பேசும்போது நல்லாவே வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து கமருதீன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த மேட்டர் டாபிக் வந்து கிளியரா என்ன டாபிக்னு இப்போ வரைக்கும் அந்த ப்ரோமோல பார்க்கும்போது பெருசா தெரியல. எனக்கு தெரிஞ்சது குரூப்பிசம்னு சொல்றது நேற்றுலேருந்து இந்த டாபிக் தான். அதாவது அவங்க வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்களே சபரிக்கு சப்போர்ட்டா. ஸோ அந்த ஃபேவரட்டிசம்க்கு அகேன்ஸ்டாக தான் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பேசிட்டு இருக்காங்க. இப்போனே இல்லை, எப்போதுலேருந்து அவங்க அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் பார்வதி கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்க வைக்கிற பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலுமே அவங்க அதில் ஒரு மாடுலேஷன் அது ஒரு மாதிரி நெக்கிலாக சொல்கிறாங்களே, அதுதான் ஆக்சுவலாக இவ்வளோ நாளும் மக்களுக்கு பிடிக்காம இருக்க ஒரு விஷயம். அதுதான் பார்வதி மாற்றிக்க வேண்டிய விஷயமும் அதுதான். அதாவது நம்ம கரெக்டாக தான் பாயிண்ட், விஜய் சேதுபதி அதான் சொல்கிறாரு, உனக்கு வந்து யோசிக்கிற டேலண்ட் கரெக்டாக இருக்குது ஆனால் நீயே அதை கெடுத்துக்கிறேன்றாங்களே, அதுதான் உண்மை.
உண்மையிலே பார்வதி இப்போ கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சபரி பண்ணது தப்பு தான், கடைசி வரைக்கும் அதுல இருந்து இறங்கி வந்துடக்கூடாதுங்க. சபரி வந்து பேசும்போது சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இந்த மாதிரி அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க ஒரு எடுத்த ஸ்டாண்ட்ல சபரி உங்க கூட பேச விருப்பம் இல்லை கிளம்புனீன்னு, நீ பண்ண தப்பு. அதாவது நேத்தே சபரி வந்து பாத்தீங்கன்னா இது எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியல சபரிக்கு. ஐயோ மாட்டிக்கிடுமே, கண்ணு வேற வீங்கிக்கிட்டே இருக்கு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கண்ணே மூடிடுச்சு. ஸோ சபரிக்கு பார்க்க ஒரு மாதிரி அள்ளு கலந்துச்சு. அதனால தான் கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு பாத்தீங்கன்னா பாஸ் என்ன எல்லாம் ஃபேக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அழுதாருல. ஃபேக்குன்னு தான் சபரி சொல்லுவாங்க. எனக்கு புரியலையே. அதாவது நீ இப்போ எதுக்கு அழுகுற போயிட்டு இந்த மாதிரி வந்து நீ வந்து அடிச்சிட்ட. ஆக்சுவலாக இன்னைக்கு யாரும் உன்னை ஃபேக்குனே சொல்லலை. நேற்று சம்பவத்தை சொல்ல, நேற்று யாருமே சபரியை ஃபேக்குன்னு சொல்லி எதுவும் அடிக்கலையே. சபரி வந்து நீ ஏன் அடிக்கிறேன்னு தான் கேட்டாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எல்லாரும் ஃபேக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு அழுகுறாப்புல. புரியல சபரி, உனக்கு என்ன உள்ள போய் பலனும் ஒரு சிம்பத்தி கேமை போட்டால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருவாங்க, தண்டிக்க மாட்டாங்க. அதானே தெரியும்டா, உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், சபரி அந்த ஒரு அழுதார்ல, மக்கள்கிட்ட சுத்தமாக ஈடுபடல. அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு சபரி வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்ன்றது நிரூபிச்சிட்டாரு. இன்னைக்கு தான்டா சபரி ஒரு பர்ஃபெக்ட் நடிகை அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு அவர் போட்ட மொத்த திட்டமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வீக்கெண்டில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்பாரு. ஆனால் ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்டுறீங்களே, வாய்ப்பே இல்லைங்க. ஏங்க சபரி உண்மையிலேயே டேரெக்டாக நான் அடிக்க தாண்டா போகிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிச்சா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? ப்ராடக்ட், சேனல் ப்ராடக்ட். அவர் தான் சொன்னார்ல, நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் சேனல் ப்ராடக்ட், கெத்தாக சொல்லுவேன் சேனல் ப்ராடக்ட்னு. ஸோ சேனல் ப்ராடக்ட்னு ஒருத்தர் அவள் தான் ஒத்துக்கிறாரு, நான் தான் சேனல் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்க சேனல் ப்ராடக்ட்டை சேனலே எப்படிங்க சப்போர்ட் பண்ணாமல் போவோம்? இன்கேஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா கூட அதை கட் பண்ணி தூக்கி போடுவாங்களே தவிர சபரியை வெளியே தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா சபரி தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் நேற்று கொடுத்தானுங்க பாருங்க முட்டு, என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா சபரி நல்லது சில விஷயம் கரெக்டாக பண்ணும்போது நானும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஓகே. அதேமாதிரி பார்வதி தப்பாக பண்ணும்போது இவ்வளோ நாளும் போட்டு அடி அடிச்சிருக்கோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நேற்று ஒரு தப்பு நடக்குது, மொத்த பேரும் வந்து ஒரு மாதிரி முட்டு கொடுக்குறானுங்க. அது வந்து டாஸ்கில் இப்படி தான் இருக்கும். எனக்கு புரியல. டாஸ்கில் அதுக்கு தான் அந்த இடத்துல கனியோ இல்லை சுபிக்ஷாவோ வேற யாராவது இருந்திருந்தா இவனுங்க ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குமா அப்படின்றத நேற்றுலேருந்து நான் வைக்கிற கேள்வி. இதுக்கு மட்டும் கரெக்டான ஒரு பதிலை சொல்லுங்க பார்ப்போம். எனிவேஸ், இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கும் கிளியராக தெரியுது கமருதீனுக்கும் விக்கல்ஸுக்கும் மூட்டுது. நேற்றுலேருந்தே மூட்டிக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். விக்கல்ஸ் வந்து இந்த மாதிரி எகிரிக்கிட்டு வர்றது இதெல்லாம் தான் நம்ம வந்து ஓப்பன் அப் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்ல விக்கல்ஸ். அது இல்லை, தைரியமாக உன்னோட கருத்தை முன்வைன்னு சொல்கிறாங்க. அதாவது இவனுங்க தற்கூரி இதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. இந்த துஷாருக்கும் சரி, அதே மாதிரி இந்த அரோராக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து ரம்யா எல்லாருக்குமே வந்து நீங்க தைரியமா ஓப்பன் அப் ஆகுங்கன்னு சொல்றது இவனுங்களை வந்து சண்டை போடுங்கன்னு சொல்றதா நினைச்சுக்கிறானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையில பார்வதி மேல தப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் தப்பு இருக்கு. அதாவது அவங்க அந்த டாஸ்க்கை ஒழுங்கா விளையாடுறது இதெல்லாம் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்புக்கு எங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் தப்பா நடந்த ஒரு விஷயத்தை அதை அப்படியே மூடி மறைக்கிறானுங்களே, அது அதை விட பெரிய தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அவங்க பண்றது தப்பா இருந்தாலுமே அது திருப்பி பேசுறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது அப்படியே ஆற போடுறது அப்படியே விட்டுறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே மறந்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாம போயிடும். அந்த இடத்துல பார்வதி எல்லாம் வேற யாராவது இருந்தா வீடே வெடிச்சிருக்கும். ஆனா பார்வதின்றதுனால ஈஸியா கடந்து போறது இருக்குல்ல, அதை சுத்தமா என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது வந்து எப்படி சொல்றது, அது பார்வதி யாரா எதிரியா கூட இருக்கட்டுமே, ஒருத்தன் போட்டு அடிச்சிருக்கான், ஒருத்தன் கூட கேட்காம தட்டி கேட்காம இருக்கிறது ஒரு மாதிரி சரியா படல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த விக்கல்ஸுக்கும் இந்த கமருதீனுக்கும் வர சண்டை இருக்குல்ல, நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பார்த்து விக்ரம், கொஞ்சம் பார்த்து கமருதீன் யாருன்னு தெரியல, அவங்க ஒரு கோளாறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போகுது அப்படின்னு சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.